ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ஜேஆர்எஸ்வேல் ஆடியோவிலேருந்து பேசுகிறேன். இப்போ நாம் இந்த சப்வூஃபர் போர்டை இந்த செட்டுக்கு தான் நாம் இந்த பழைய போர்டை எடுத்துகிட்டு புதுசாக அந்த வசந்த் சப்வூஃபர் போர்டை போடுறோம். நம்ம ஏற்கனவே இந்த செட்டில் 2 ஐசி போட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஐசியை மாற்றி இப்போ இந்த சப்வூஃபர் போர்டையும் நம்ம போட போகிறோம். இதுதான் அந்த 2 ஐசி. இந்த 2 ஐசி மாற்றியாச்சு. இது 2 ஐசி மாற்றி ஒயரிங்கெலாம் மாற்றி இப்போது இந்த சப்வூஃபர் போர்டை இந்த செட்டுக்கு மாட்ட போகிறோம். இதை மாட்டிட்டு அடுத்ததாக நம்ம ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த போர்டுக்கு V+ சால்டர் பண்ணிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த சப்பு போர்டுக்கு போர்டுலேருந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு அவர் கேட்டிருந்தார். இப்போ அவருக்கோசரம் இந்த வீடியோ போடுறேன். அடுத்ததாக நம்ம இப்போது இது வச்சாச்சு. அடுத்து கிரவுண்டு கொடுத்துடலாம். கிரவுண்டு கொடுத்தோடனே அடுத்தது V- கொடுக்கணும். +24 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஒரு கிரவுண்ட் கொடுக்குறோம். கிரவுண்ட் கொடுத்த உடனே அடுத்தது V-24 வோல்ட்டு இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ V-24 கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா இன்புட்டு கொடுக்கணும். எப்பவுமே நாம் இந்த சப்வூஃபர் போர்டுக்கு டிரான்ஸ்ஃபாரத்துலேருந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்ற போர்டுலேருந்து தான் நம்ம கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார் டைரெக்டாக கொடுக்குறப்போ நம்ம பாடாதப்போ கரண்ட் அதிகமாக வரும். போர்டுலேருந்து எடுத்து கொடுக்கும்போது ஒரே லெவலாக வரும், அம்மிங்கும் வராது. அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம போர்டில் இருக்கிறது தான் நல்லது. அடுத்ததாக நம்ம இந்த போர்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒயருக்கு கலர் பார்த்துக்கணும். இது ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு. இது மூணுமே நம்ம கலரை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மாற்றி கொடுத்துட்டா போர்டு வந்துடும். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். 2 ஒயர் கொடுக்குறப்போ கருப்பும் ப்ரௌனும் கொடுக்கலாம். 3 ஒயராக கொடுக்குறப்போ ப்ளஸ் வோல்ட்டு, மைனஸ் வோல்ட்டு, கிரவுண்டு அப்படின்னு இது மூணுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம போர்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ முதல்ல நம்ம ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துடலாம். ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ மைனஸ் வோல்ட்டு கொடுத்துடலாம். மைனஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது கிரவுண்டு கொடுத்துடலாம். கிரவுண்டு கொடுத்துட்டோம்னா அடுத்தது இன்புட்டு கொடுத்துடலாம். கிரவுண்டு கொடுத்தாச்சு. இப்படி கொடுக்குறதுனால நல்லா டிசி ஃபில்டர் ஆகி நமக்கு சப்வூஃபர் போகும்போது ஹம்மிங்கோ நாய்ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபாரத்தில் கொடுக்கும்போது சில நேரத்தில் ஹம்மிங் வரச்சு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையும் போர்டில் கொடுத்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது போர்ட்லேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கலாம். அடுத்தது 2 இன்புட் கொடுத்தா முடிச்சு. கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. இன்னொரு கனெக்ஷன் ஒரு முறை நம்ம திருப்பியும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி ஆடியோ டெஸ்ட் பார்த்துடலாம். இதுவரையிலையும் உங்களுக்கு இந்த கனெக்ஷன்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.